சங்கீத புஸ்தகம் 121 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படியாக, கர்த்தர் உங்களை காத்துக் கொள்ளும்படியாக அவர் உங்க பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா, உங்களை பாதுகாக்கும்படியாக அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சில காரியம் நீங்க பாதுகாக்கப்படும் நினைச்சீங்கன்னா ஏமாற்றப்பட்டுருவீங்க. சிலர் இந்த உலகத்தை நம்புறாங்க, என்னுடைய காரியங்கள்ல இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் பாதுகாத்துக் கொள்வாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒருபோதும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது. உங்களை பாதுகாக்கும்படியாக என் தேவன் விழித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்களை சும்மா விட மாட்டார். பாருங்க, உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாக, உங்களுக்கு சந்தோஷத்தை தரும்படியாக, உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தரும்படியாக, உங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை தரும்படியாக என் தேவன் முழித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு சுகமான நித்திரை வேணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமானவருக்கு அவர் என்ன செய்தாரா? சுகமான நித்திரை கொடுக்கிறாரா? அப்ப கவனிங்க, உங்களுக்கு சுகமான நித்திரை வேணும்னா நீங்க நோக்கி பார்க்க வேண்டியது என் தேவனாகிய கர்த்தர். அவர் உங்களுக்கு சுகமான நித்திரையை தருவதற்காக அவர் தூங்காம விழித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிழலா இருந்தா ஒருபோது நம்மளை விட்டு என்ன செய்யாது, விலகி போகாது. பாருங்க, பகல்ல சூரிய வெளிச்சத்துல நம்ம நடக்கும் போது நம்ம நிழல் நம்மளோடு கூட வந்துட்டு இருக்குல்ல. இரவு சில வெளிச்சத்துல சூரிய வெளிச்சம் இரவு இருக்காது. அப்ப இரவு பாருங்க, லைட் வெளிச்சம் இருக்கும், இல்லைன்னா இந்த நிலாவுடைய வெளிச்சம் இருக்கும். இந்த நிலா வெளிச்சத்துல நீங்க நடந்து பாருங்க, உங்க நிழல் என்ன செய்யுது, உங்களை தொடர்ந்து வருது. உங்க நிழல் எப்பமாவது உங்களை விட்டு தள்ளி போயிருக்குதா? அப்பப்ப என் நிழலை காணல சொல்ல முடியுமா? உங்க நிழலு எப்பவும் உங்களோடுதான். அதே போலதான் என் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் இரவும் பகலும் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கண்ணு எப்பொழுதுமே என்னை கவனித்துக் கொண்டே இருக்குது. நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும், பாதாளத்துல போய் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் ஒரு கண் என்ன செய்யுது, என்னை கவனித்துக் கொண்டிருக்குது. இந்த கண்ணு ஏன் தெரியுமா உங்களை கவனிக்குது? உங்களுக்கு எந்த தீங்கையும் வரவிடாதபடிக்கு பாதுகாக்கும்படியாக. எந்த ஒரு சமாதான குறைவோ, எந்த ஒரு பிரச்சனையோ, எந்த ஒரு நெருக்கடியோ, எந்த ஒரு வேதனையோ என் தேவன் ஒருபோதும் உங்களுக்கு அனுமதிப்பதில்லை. அதற்காகவே அவர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் காக்கிறார்கள் காவலாளி விழுந்தா. அங்கே பேதுரு ராமுழுதும் பிரயாசப்படுறாரு, ராமுழுதும் தண்டு வலிக்கிறாரு, ராமுழுதும் அபியாசப்படுறாரு. ஆனா பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. வெறுமையாய் திரும்பி வருகிறாரு. பாருங்க, என் தேவன் எந்த ஒரு மனுஷனை காண்கிறாரோ, எந்த ஒரு மனுஷனுக்கு நிழலாய் இருக்கிறாரோ, எந்த ஒரு மனுஷனை பாதுகாக்கிறாரோ, எந்த ஒரு மனுஷனை உயர்த்த முடியாது அவர் விழித்திருக்கிறாரோ, அந்த மனுஷனை ஒருபோதும் என் தேவன் வெறுமையாய் விடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட்டு, ராமுழுதும் தண்டு வலித்து, ராமுழுதும் அபியாசப்பட்டு வெறுமையாய் வந்தாரு. ஆனா என் தேவன் வெறுமையாய் விடல. 2 படகில் அமிலத்தக்கதாய் இந்த பேதுருவை நிறைவாக்கினார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த பிரயாசத்தை, அந்த அபியாசத்தை, அந்த தண்டு வலித்தல, அந்த வாஞ்சைய நான் முழுதும் நான் பிரயாசப்படுறேன், எனக்கு ஏதாவது கிடைக்காதான்னு சொல்லி இந்த ஏக்கத்தை என் தேவன் காண்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்களை என் தேவன் காண்கிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், சில முயற்சிகளை எடுக்கிறேன், எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அதுல சில வெறுமையை தான் பார்க்கிறேன், சில விரக்தியை தான் பார்க்கிறேன், எனக்கு பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை. நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் நான் வெறுமையை தான் பார்க்கிறேன். என்
என் வாழ்க்கையில ஒரு மேன்மையை பார்க்க முடியல, என் வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க முடியல, என் வாழ்க்கையில ஒரு ஆசுவத்தை பார்க்க முடியல, திரும்புகிற திசையெல்லாம் வெறுமைதானா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, உன்னை பாதுகாக்க முடியாது. இரவும் பகலும் நான் உனக்கு நிழலா இருக்கிறேன், உன்னை ஒருபோதும் பெருமையாக விடவே மாட்டான். ஒருபோதும் பயப்படாதீங்க. உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களுக்கு நிழலாய் இருக்கும்படியாக ஒருவர் தூங்காமல் உறங்காமல் உனக்காய் விழித்திருக்கிறார், உனக்காய் விழித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களாம் கொடுத்து வச்சவங்க, நீங்களாம் அதிர்ஷ்டசாலிகள். என்ன அதிர்ஷ்டம் தெரியுமா உங்களுக்கு வந்துச்சு? என் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வந்தார். ஹல்லேலூயா. இதை விட ஒரு அதிர்ஷ்டம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகம் சில காவலர்களை நம்பும். அப்ப கவனிங்க, இந்த உலகத்துல எந்த மனுஷனை நம்பினாலும் அந்த மனுஷனை நம்பி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. உலகம் சில காவலாளிகளை வைத்து அது மேல நம்பிக்கையா இருக்குது. ஆனா நமக்கு காவல் என் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. கர்த்தர் காக்காதாகிய காவலாளி விழுந்தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டிவி நியூஸ்ல ஒரு நியூஸ் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பேங்க்ல உள்ளால 3 ஏடிஎம் மிஷின் வச்சிருந்தாங்க, வெளியே 2 வாட்ச்மேன் வச்சிருந்தாங்க. 2 வாட்ச்மேனும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. உள்ளால இந்த 3 ஏடிஎம் மிஷினையும் காணல. இந்த உலகப்பூர்வமான காவலாளிகள் அப்படிதான் இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஆனா கர்த்தர் ஒருபோதும் தூங்க மாட்டார். அவர் உங்களை பாதுகாக்கும்படியாக உறங்குவதும் இல்லை, தூங்க. ஒரு வாட்டி பாருங்க, நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஒருபோதும் அசட்டே விட மாட்டார், ஒருபோதும் அற்பமா எண்ண மாட்டார். நம்மளை பாதுகாக்கிற விஷயத்துல அவர் ரொம்ப கண்ணிங்கா இருப்பாரு. நம்மளை நிழலாய் தொடர்கிற தேவனா இருக்கிறாரு. நமக்கு நன்மை செய்ய முடியாது அவர் விழித்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் இரவும் பகலும் தூங்காத தேவனா இருக்கிறாரு. அவருடைய நோக்கம் எல்லாம் என் பிள்ளையாகிய ஒன்ன உச்சிதமான கோதுமை மணியாய் எடுத்து நிறுத்தணுங்கிறதா என் தேவனுடைய இயக்கமே. அத வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பதை தான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உன்னை மேன்மையா வச்சு அழகு பார்க்கிறதா அவர் விரும்புகிறாரு. ஒருபோதும் உங்களை சும்மா விடவே மாட்டார். ஒரு வாட்டி பாருங்க, நம்ம நினைக்கிறோம் இவர் என்ன பெரிய பாதுகாப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு. நம்ம சில நேரங்களில் என்ன பண்றோம்னா, ஏதாவது நம்ம பாதுகாக்க முடியாது பிரயாசப்படுறோம். ஒருபோதும் தேவன் பாதுகாக்கிற மாதிரி இருக்காதுங்க. ஒரு வாட்டி எனக்கு இந்த தலைவலிக்காக நான் ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருந்தேன். அப்ப எனக்கு இந்த தலைவலிக்கு என்ன பண்ணாங்கன்னா, இங்க ஒரு டியூப்பை உள்ளால போட்டு உள்ளால இருக்கிற அந்த கொஞ்சம் லிக்யூடை எடுத்துவாங்க. அதுக்கு மயக்கம் கொடுத்தாங்க. மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன்லாம் முடிச்சு என்னை கொண்டு ஒரு ரூம்ல போட்டுட்டாங்க. நான் மயக்கத்தில் இருக்கிறேன். அது மயக்கம். ஒரு சகோதரனை கொண்டு எனக்கு காவலுக்கு உட்கார வச்சிருந்து, அங்க அந்த சகோதரர் எனக்கு காவல். அப்ப பாருங்க, நான் ஒரு அரை மயக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆயிட்டேன்னாக்கி பரண்டு படுத்துட்டேன். பரண்டு படுத்தையில என்ன ஆயிடுச்சு, குளுக்கோஸ் டிப்பு உழுவிடுச்சு. குளுக்கோஸ் டிப்பு உழுவி பிளட் வெளியே போயிட்டு இருக்குது. இப்ப எனக்கு காவலுக்கு இருந்தாலே அவர் எங்க போயிட்டாருன்னா, அவருக்கு ஒரே செல்ஃபி மோகம். அவரு என்ன தூக்கி இங்க குளுக்கோஸை போட்டுக்கொண்டு ரூம்ல கடத்திட்டு வெளியே டாக்டர்ஸ் எல்லாரும் போனதோட அவரு செல்ஃபி மோகத்துல செல்ஃபி எடுக்கிறதுக்கு இங்க போயிட்டாரு. இப்ப பாருங்க, எனக்கு பிளட் போயிட்டு இருக்குது, ரூம் அடைச்சு போட்டிருக்குது. மத்தியான நேரம், அவ்வளவு சீக்கிரம் எந்த நர்ஸும் டாக்டரும் உள்ள வரமாட்டாங்க. ஆனா கவனிங்க, எனக்கு பிளட் போக குறுகிய நேரத்துக்குள்ளாலேயே சம்பந்தமே இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலுடைய மெயின் டாக்டர், பெரிய டாக்டர் என்னை சந்திக்கிறதுக்காக அவரு கிளம்பி நேரம் ரூமை திறந்து உள்ள வராரு. எனக்கு பிளட் ஒழுகிட்டு இருக்குது. அப்ப கவனிங்க, என்னை பாதுகாக்க முடியாது என் கூட இருந்தது யார் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர்.
மனுஷனால என்ன பாதுகாக்க முடியல, என் தேவன் ஒரு டாக்டரை தட்டி எழுப்பி என் அறையில கொண்டு விடணும்னா அது என் தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பாதுகாக்கிற விஷயத்துல அவர் கண்ணியா இருப்பாரு, அவர் முழித்திருப்பாரு, அவர் விழித்திருப்பாரு, அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, உங்களுக்கு சுகமான நித்திரையை கொடுக்க அவர் எவன் தூக்கத்தை வேணாலும் கெடுப்பார். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில இருந்து மீட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்க நடந்து போகும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு ஒருபோதும் வழி விலகல. இஸ்ரவேல் ஜனங்க போகும்போது அவர் ஜனங்களுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் என் தேவன் முன் செல்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, நீ எங்கே சென்றாலும் அது எப்படிப்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் என் தேவன் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்துல போய் சோர்ந்து படுத்து உறங்கினாங்க. ஆனா என் தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க பாளையத்துல படுத்து உறங்கும் போது என் தேவன் காவலனாய் நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் உங்களுக்கு காவலனாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் மறந்து போகாதிருப்பீர்களாக. மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்க நடந்து போகும்போது பாருங்க, இந்த பார்வோன் சேனை பின்னாடி வரட்டிட்டு வந்துருச்சு. இந்த பார்வோன் சேனை துரத்திட்டு வந்த உடனே முன்னாடி போன தேவன், யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். கவனிங்க, இந்த பார்வோன் சேனை இஸ்ரவேல் சேனைய அப்படியே துரத்திக்கிட்டு வந்த உடனே இஸ்ரவேல் சேனைக்கு முன்னாடி போயிட்டு இருந்த தேவன் அங்கிருந்து விலகி என்ன செஞ்சாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து நீங்க வாசிங்க, போதும் தொடர்ந்து வாசிங்க. வசனம் சொல்லுது, இந்த பார்வோன் சேனை இஸ்ரவேல் சேனை நெருங்காதபடிக்கு என் தேவன் இடையில் நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வேலை தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். எந்த சேனையோ, எந்த போராட்டமோ, எந்த வியாதியோ, எந்த நெருக்கடியோ உன்னை நெருங்காதபடிக்கு உனக்கோ அந்த பிரச்சனைக்கோ நடுவாக என் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். எதுவும் உன்னை அணுக முடியாது. ஏன் தெரியுமா? என் தேவன் உறங்காமல் தூங்காமல் உனக்காய் உன்னை காத்து கொண்டு நிழலாய் இருக்கிறபடினாலே எதுவும் அசைக்க முடியாது. இந்த பார்வோன் சேனை இஸ்ரவேலை நெருங்காதபடிக்கு என் தேவன் இடையில நின்னாரு. அதே போல வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் என் தேவன் இடை நிற்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோமா? எஸ்தர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல அகாஸ்வேருன்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. நீங்க இந்த புஸ்தகத்தை 10 அதிகாரத்தை தயவு செய்து வீட்டுல போய் நைட்டு வாசிங்க. எனக்கு ஒவ்வொரு பகுதியா வாசித்து போக நேரம் இல்லை, அதனால நான் சுருக்கமாய் முடிச்சிடறேன். நல்ல கவனிங்க, இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் அகாஸ்வேருன்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. இந்த ராஜா எப்படிப்பட்ட நல்ல ராஜா. சிலவங்க சொல்லுவாங்கல்ல, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கு. இதே போல இவர் ரொம்ப கண்டிப்பானவர். இவருக்கு எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், எல்லாம் கரெக்டா இருக்கணும். அப்படிப்பட்ட ராஜா பாருங்க. இவர் ராஜ்யபாரத்தை எடுத்த 3வது வருஷத்துல இவர் என்ன பண்ணாலும் ஒரு பெரிய விருந்து கொண்டாடுறாரு இந்த அகாஸ்வேரு ராஜா. இந்த அகாஸ்வேருடைய 3வது வருஷத்துல நடக்கிற விருந்துக்கு என்ன செஞ்சார்னா, பெரிய 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 ராஜ்யத்தின் அதிபதிகளை அழைத்தார். ராஜ்யத்தின் அதிபதியை அழைத்து அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் உயர்ந்த திராட்சைகள் பரிமாறப்பட்டது. ஒரு பெரிய விருந்து கொண்டாடப்பட்டது. இந்த விருந்து கொண்டாடி இந்த விருந்து முடிகிற நாட்கள்ல ராஜாவுக்குள்ளார ஒரு ஆசை என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவியாகிய வஸ்தி இந்த இடத்துல ஒரு டான்ஸ் போட்டா நல்லா இருக்கும். ராஜாவுடைய ஆசை
இப்ப பாருங்க, வஸ்திக்கு தூது அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க 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 வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம், பெரிய பெரிய நாட்டின் அதிபதிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, நீ இங்க வந்து எங்க மத்தியில ஒரு டான்ஸ் ஆடுன்னு சொல்லும் போது வஸ்தி சொல்றேன் வரமாட்டேன். இதனால அந்த நாட்டில் இருக்கிற அந்த மூப்பர்கள், அந்த பெரியவர்கள், அந்த ராஜா பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவனாகி நியாயத்தின்படி நியாயாசனத்தின்படி நடக்கிறவன் மட்டுமல்ல, இந்த ராஜாவுடைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நியாயம் தெரிந்த சட்டம் தெரிந்தவர்களோடு தான் உறவாடுகிற அனுபவம். இப்ப இந்த ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், வஸ்தி அவமானப்படுத்தினால வஸ்தியை என்ன செய்யலாம்னு சொல்லும் போது மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வஸ்தி உங்களை அவமானப்படுத்தினால இனிமேல் வீட்டில் இருக்கிற பெண்கள் தன்னுடைய கணவர்களை அவமானப்படுத்தாதபடிக்கு இந்த வஸ்திக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி அதுக்கு சொன்ன உடனே இந்த வஸ்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா தோல்விட்டாங்க. இங்க ஒரு ராணி வேணும். அதுக்காக இந்த அகாஸ்வேர் ராஜா என்ன பண்றாருன்னா, இந்த சூசான் பட்டணத்துக்கு கீழே இருக்கிற 127 ராஜ்யங்கள்ல இருந்து, இந்த 127 பட்டணங்கள்ல இருந்து அழகான பெண்கள், நல்ல குணாதிசயமான பெண்கள், நல்ல குணசாலியான பெண்கள், மட்டுமல்ல நல்ல ஞானம் நிறைந்த பெண்களை அழைச்சி வந்தாங்க. அதுல உறுதியா யாரை கொண்டு வந்தாங்கன்னா, யூத குலத்தை சேர்ந்த தேவனுடைய பிள்ளையாகிய எஸ்தர் கொண்டு வரப்பட்டாள். நல்ல கவனிங்க, நான் இதை ஒரு கதையா சொல்லி முடிச்சுறேன். எஸ்தர் கொண்டு வரப்பட்டால், இப்ப ஒரு பக்கம் எஸ்தரை அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து ராணி ஆக்கிட்டாங்க. ஆனா ராணி ஆகிட்டால் ராணிக்கான மேன்மை எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. ஏன்னா இந்த ராணி ராஜாக்கு முன்னாடி வரணும்னால என்ன செய்யணும், ராஜாவுடைய பர்மிஷன் வேணும். இப்ப ராணி ராஜாவை சந்திக்கணும்னா ராஜா என்ன செய்வார், அவருடைய அமைச்சரத்துல அவர் சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ ராணி முன்னாடி வர்றாங்கன்னாக்கி ராஜா தன்னுடைய பொற்சங்கோலை அந்த ராணிக்கு முன்னாடி காட்டலன்னா ராணியுடைய தலை, ராணி இல்லை யாராலுமே தலை துணிக்கப்படும். இப்ப பாருங்க, அப்ப ராணி வருவதால என்ன செய்யணும், ராஜாவுடைய பர்மிஷன் வேணும். அதனால ராணி சொல்லப்பட்டிருக்க ஒரு பெரிய விடுதலை, பெரிய சுதந்திரம் கிடைச்சது மாதிரி தெரியல, பெரிய ராணி வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி தெரியல. ஆனா எஸ்தர் ராணி ஆக்கப்பட்டார். இந்த சூழலை கவனிங்க, இந்த ராஜா தனக்கு ஒரு மந்திரியை ஏற்படுத்துகிறான், பிரதான மந்திரி. அவனுடைய பெயர் என்ன, ஆமான். ஆமான என்ன செஞ்சான், ராஜா மந்திரியா கேட்டு ராஜாக்கான சகல அதிகாரங்களை இந்த ஆமான்கிற இந்த மந்திரிக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இப்ப கவனிங்க, ராஜா வந்தாலும் எல்லாரும் என்ன செய்வாங்க, பயங்கர வரவேற்பு கொடுப்பாங்க, எலுமையில கும்பிடுவாங்க, ராஜா வாழ்கள் கோஷப்படுவாங்க, ராஜாக்கு பயங்கரமா தலை வணங்குவாங்க. இதே மாதிரி எல்லாம் இந்த பிரதான மந்திரியாகி ஆமான் வரும்போது என்ன செய்யணும், எல்லாரும் தலை வணங்கி சல்யூட் போடுறோம். பாருங்க, இந்த ஆமான் வரும்போது பாருங்க, இந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆமானுக்கு முன்பாக அப்படியே தலை வணங்கி அப்படி சல்யூட் அடிக்கிறாங்க. ஆமான உச்சிதமா பார்க்காங்க, ஆமான மென்மையா பார்க்கிறாங்க. ஆமான கண்டாலே அப்படியே சில வேலைக்காரங்க எல்லாம் துண்டை எடுத்து என்ன செய்வாங்க, இடுப்புல கட்டிக்குவாங்க. அந்த அளவுக்கு மரியாதை ஆமானுக்கு. ஆனா இத்தனை பேர் மத்தியில ஒரே ஒருத்த மட்டும் ஆமானை கண்டா என்ன செய்ய மாட்டான், தலை வணங்க மாட்டான். அவன் யாருன்னு கேட்டா, அவன் ஒரு யூதன், அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் பேர் மொர்தெகாய். இப்ப கவனிங்க, இந்த மொர்தெகாய் மட்டும் என்ன செய்ய மாட்டான், ஆமானை கண்டா தலை வணங்க மாட்டான். ஆமானுக்கு என்ன பிரச்சனை, எல்லாரும் தலை வணங்குறானே, அந்த சந்தோஷம் இல்லை. இந்த ஒருத்த மட்டும் தலை வணங்க மாட்டேங்கிறானே, அந்த துக்கம் தான் பெருசா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக இருக்கும், அநேக காரியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருப்பாரு ஆண்டவர். ஆனா ஏதாவது ஒன்ன மட்டும் பிடிச்சிட்டு இருப்போம், இது மட்டும் எனக்கு தரலையா ஆண்டவர், இது மட்டும் எனக்கு செய்யலையா ஆண்டவர். ஒரு அக்கா இருக்காங்க, 25 அக்கா, நல்ல வசதி, நல்ல பணக்காரங்க. அந்த அக்கா என்ன பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் எல்லாம் தந்தாரு, எல்லாம் தந்தாரு, ஆனா என் பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தை தந்தாரு இல்லையே. பையன் நல்லாதான் இருப்பான், ஆனா என்ன கொஞ்சம் கோபக்காரு, அங்கங்க வம்பெழுத்துட்டு வந்துவான், அங்கங்க சண்டை போட்டு வந்துவான். 2-3 கேஸ் ஆயிடுச்சு. அதனால அக்கா எப்ப பார்த்தாலும் இருக்கிறதுல ஒரு நாள் கூட நிறைவேற்றது இல்லை. எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கெல்லாம் கண்ணு இருக்கா அப்படின்னு. என் தேவன் கண்ணு இருக்கிறதுனாலதான் அவர் உங்களை காண்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த ஆமானுக்கு பிரச்சனை எல்லாரும் சல்யூட் போடுறாங்க, அதுல நிறைவாகல, ஒரே ஒரு சல்யூட் போடல, அதான் பிரச்சனை. இப்ப ஆமா நினைக்கிறா இவனை மட்டும் இல்ல, இவன் கோத்திரத்தை எரிச்சிடணும், ஒழிச்சிடணும், இவனுக்கு இனமே இருக்க கூடாது. இந்த யூத இனமே இந்த சூசான் பட்டணம் எங்கிலும் இருக்க கூடாது. சூசான் பட்டணம் சாதாரண பட்டணம் அல்ல, 127 நாடுகள், 127 நாடுகள் இருக்கிற யூதர்களை அழிச்சு போடணும்னு சொல்லி ஆமன் ஒரு திட்டத்தை போட்டு நேரம் ராஜா கிட்ட போவான். ராஜா கிட்ட போய் சொல்றான், ராஜாவே நம்முடைய தேசத்துல சில வித்தியாசமான, நம்ம சொல்றோம்ல வேற்றுக்கிழமை வாசிகள், நம்மளை பார்த்து இந்த உலகம் சொல்லுது பாத்தீங்களா, இவங்கெல்லாம் யாரு? வேற்றுக்கிழமை வாசிகள். இவங்கெல்லாம் யாரு? அல்லோலியா கூட்டம். இவங்கெல்லாம் யாரு? ஒரு வித்தியாசமான ஆட்கள். அந்த மாதிரி ஆமான் போய் சொல்றான், இந்த யூதர்களை பார்த்து இவங்கெல்லாம் வேற்று காரியங்களை செயல்படுத்துறாங்க, இவங்களுடைய காரியங்கள்லாம் விகற்பமா இருக்கு, இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆனபடினால இவங்களுடைய நம்முடைய நாட்டில் இருந்து இவங்க பெருகாதபடிக்கு இவங்களை அழிச்சு போடுவாங்க. உடனே இந்த ராஜா அகாஸ்வேரன் செய்யறாங்க, உங்களுக்கு பிரியமானபடி செய்யும் சொல்லி தன்னுடைய வெள்ளி முத்திரை மோதிரத்தை கலத்தி ஆமான் கையில கொடுத்ததாரு. ஆமான் என்ன பண்ணினானாகி அழகா ஒரு லெட்டர், குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்துல இந்த 127 பட்டணங்கள்ல இருக்கிற எல்லா யூதர்களையும் என்ன செய்யணும், கொண்டு போட்டுறணும், அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை அச்சடிக்கப்பட்டு, அந்த கட்டளையில ராஜாவுடைய முத்திரை மோதிரம் பதிக்கப்பட்டு, இந்த கட்டளைய அஞ்சகக்காரன் தெரியுமா? நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அஞ்சகக்காரர்கள் தபால்காரர்கள், போஸ்ட்மேன். இன்னைக்கு நமக்கு தெரியாது அஞ்சகக்காரன்னா யாரு நம்ம பிள்ளைகள் கேட்பாங்க. அஞ்சகக்காரர்கள் வசம் கொடுக்கப்பட்டு எல்லா இடத்திலும் இது கொண்டு சேர்க்கப்பட்டது. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒட்டுமொத்த யூதர்களும் அழிக்கப்பட போறாங்க. இப்ப சூழ்நிலையை பாருங்க, ஒட்டுமொத்த யூதர்கள் அழிக்கப்பட போறாங்க அப்படின்னா தூக்கம் வந்து இருக்குமா? உறங்கி இருப்பாங்களா? இவங்க வாழ்க்கையில நிம்மதி இருந்திருக்குமா? இவங்க வாழ்க்கையில சமாதானம் இருந்திருக்குமா? இவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருந்திருக்குமா? ஒவ்வொரு நிமிஷமும் இருதயம் படபடக்க ஆரம்பிச்சிருக்குமே, ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையின் விளிம்புக்கு போயிருப்பாங்களே. நல்ல கவனிங்க, இதை காண்கிறவர் என் தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா அங்கலாய்ப்புகள், வேதனைகள், கண்ணீர்கள், உன்னுடைய தூக்கம் இல்லாம காண்கிற என் தேவன், காண்கிறவர் என் தேவன். ஹல்லேலூயா. தூக்கத்தை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உன்னை தூங்க வைக்கிறதுதான் அவருக்கு வேலையை. ஆமானுக்கு எப்படியாவது ஒட்டுமொத்த யூதரை அழிக்கணும், ஒட்டுமொத்த யூதருக்கும் சொல்லி அனுப்பியாச்சு, ஒட்டுமொத்த யூதர்களை அழிக்கும்படி எல்லா பட்டணங்களும் சொல்லப்பட்டாச்சு. இப்ப மெர்தெகாய் என்ன செய்யறான்னா ஒரு தூதன் அனுப்புகிறான். யாருக்குன்னா எஸ்தருக்கு தூதன் அனுப்பி சொல்றா, நீ நேரம் ராஜா கிட்ட போய் இந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியாது பேசு அப்படின்ன உடனே எஸ்தர் ஏற்கனவே ரொம்ப தைரியசாலி இல்லை. எஸ்தர் பயங்கர பயந்தாங்க. எஸ்தர் சொல்றா, நான் வந்து அவருக்கு முன்னாடி போறேன்னு நினைச்சிட்டு என்ன கொண்டு போட்டுருவாங்க அப்படின்ற உடனே இந்த மெர்தெகாய் சொல்றா, இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை ஒருவேளை ஓ மூலமாய் வரும்படியாக உனக்கு தேவன் ராஜ மேன்மையை கொடுத்திருக்கலாம். இதுல நீ செயல்படனா இந்த ரட்சிப்பை, இந்த விடுதலை யாரு மூலமாக ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு சொல்லி இந்த எஸ்தருக்கு ஒரு மிரட்டல் போன உடனே எஸ்தர் ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் ராஜா இருக்கிற இடத்துக்கு போறேன், நீங்க எல்லாரும் செய்ய எனக்காக உபவாசம் பண்ணுங்க சொல்லி இந்த எஸ்தர் நேர ராஜா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. பாருங்க, அந்த சூழ்நிலை இங்க நோக்கமே இல்லை, மோசமான சூழ்நிலை. எஸ்தர் போறா, ராஜா மட்டும் கொஞ்சம் அசந்து இருந்தான்னு வைங்களேன், அங்க இருக்கிற சேனாதிபதிகளால் தலை துண்டிக்கப்படும். பாருங்க, எஸ்தர் கரெக்டா இந்த கொலு மண்டபத்துக்கு முன்னாடி ராஜா இருக்கிற இடத்துக்கு போன உடனே ராஜா டக்கர் என்ன செஞ்சார்னா, செங்கோலை எடுத்து இந்த எஸ்தருக்கு முன்னாடி அப்படி நீட்டினாரு. எஸ்தருக்கு தயவு கிடைத்தேன்னு வசனம் சொல்லுது. நீங்க தேவ பிள்ளையாக இருந்தா நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு தயவு கிடைக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது. எப்பவும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும், அவருடைய நிழல் உங்களோடு இருக்கும். இந்த எஸ்தரோடு கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. அவர் தூங்கவும் இல்லை, உறங்கவும் இல்லை.
பாருங்க, இந்த ஆகாஷ்வேதை காமிச்ச உடனே இவளுக்கு என்ன பேசுன்னு தெரியல. என்ன சொல்லிருக்கணும்? ஐயா, என்னுடைய தேசத்துல, நம்முடைய தேசத்துல இப்படி ஒரு அநியா இதென்ன சொல்ல போனா அதை சொல்லல. ஆகாஷ்வேதை காமிச்ச உடனே இந்த அம்மா என்னம்மா ஐயா சாப்பிடுவாங்க ஐயா, இதான் என்ன பேசுது? ஒரே வார்த்தை, ஐயா சாப்பிடுவாங்க ஐயா, நான் உங்களுக்கு விருந்து வைக்கையா அப்படின்னு ராஜா சொல்றா. சே போட வாழ்ந்த உடனே அம்மா தப்பிச்சு பழச்சேன்னு அம்மா வெளியே வந்துட்டாங்க. அன்னைக்கு ராஜா சாப்பிட வரும்போது இந்த அம்மா கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னா, நீங்க சாப்பிட வர்றது மட்டும் இல்ல, உங்க கூட யாரை கூட்டுறோம்? ஆமானையும் கூட்டுருவாங்க அப்படின்ட்டாங்க. ஆமானும் ராஜாவும் சாப்பிட போறாங்க. இப்போ ஆமானும் ராஜாவும் சாப்பிட போயிட்டாங்கல்ல, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது ராஜா இந்த எஸ்தர்ட்ட கேட்கிறாரு, நீ எங்களுக்கு விருந்து வைக்க ஒரு காரணம் உண்டுமே, என்ன காரணம் சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தர ரெடி, உனக்கு என்ன வேணும்னு உடனே எனக்கு ஒண்ணு வேண்டாம், நாளைக்கு சாப்பிடுவாங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீங்க நாளைக்கும் சாப்பிடுவேன், வாங்க நாளைக்கு உங்களை நான் விருந்து வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்ப ராஜா ஓகே நான் நாளைக்கு விருந்துக்கு வரேன்ட்டு வந்தாரு. வந்த ராஜாக்கு என்ன வரல? தூக்கம் வரல. எஸ்தர் ஒரு விருந்தோட ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. பாருங்க, உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர்றதுக்கு என் தேவன் யாருடைய தூக்கத்தை வேணாலும் கெடுப்பாருங்க. இந்த அகாஸ்வேத ராஜாவுடைய தூக்கத்தை தேவன் கெடுத்துட்டாரு. இப்ப அகாஸ்வேத ராஜாவை பாத்தீங்கன்னா தூக்கம் வராம இங்கே அங்கே உலாத்திக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாரு, தூக்கம் வரல. இப்ப என்ன செய்யறாரு? தன்னுடைய மந்திரியை ஒருத்தரை கூப்பிட்டு, ஐயா எனக்கு தூக்கம் வரல, அதனால நீ அந்த நம்ம நாட்டுல நடக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம எழுதி வைப்போம்ல, அந்த புக்கை எடுத்துட்டு வந்து என் முன்னாடி வாசின உடனே அந்த அமைச்சர் என்ன பண்றான்னா, யாரு ஆமான்ல ஒரு அமைச்சர், அவன் என்ன பண்றான், ஒரு புக் எடுத்துருவான். அந்த புக்கு என்ன புக்குன்னா, இந்த அரசவையில என்னென்னலாம் நடந்துச்சு அதெல்லாம் எழுதக்கூடிய புக்கு. சில டைரி எழுதுவோம், நம்ம வாழ்க்கையில் நடந்த அப்டேட் எல்லாம் டைரி எழுதுவோம். அதே மாதிரி இந்த அரசவையில என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் ஒரு புக்கில் எழுதி வைக்காங்க. அந்த புக்கை எடுத்துட்டு வர்றான். புக்கை எடுத்துட்டு வந்த உடனே அந்த புக்கை வாசிக்க சொல்றாரு. ராஜா தூக்கம் வராதனால வாசிக்க சொல்றாரு. இப்போ புக்கை வாசிச்சுட்டே வர ஒவ்வொன்றா வாசிக்கான். காலையில பால்காரன் வந்தான், தயிர்காரன் வந்தான், இந்த ரதம் வந்துச்சு, இந்த குதிரை வந்துச்சு, இந்த வண்டி வந்துச்சு, இப்படி போச்சு, அப்படி ஒவ்வொன்றா வாசிச்சு வந்தவன் டக்குன்னு ஒரு காரியத்தை வாசிக்கிறான். என்னன்னா, ராஜாவுக்கு விரோதமாய் ராஜாவை கொண்டு போட வேண்டும் என்று 2 பேர் பிளான் பண்ணாங்க. அந்த பிளான் மெர்தகாய்க்கு தெரிந்து மெர்தகாய் மூலமாய் எஸ்தருக்கு அறிவிக்கப்பட்டு எஸ்தர் மூலமாய் இந்த ராஜா தப்புவிக்கப்பட்டார். வாசிச்ச உடனே ராஜாவுக்கு கொஞ்சம் அப்படி தூக்கம் வராம கொஞ்சம் மந்த நிலைமையில இருந்தாலும் டக்குன்னு இன்னும் முழிச்சிட்டான். ஒட்டுமொத்த தூக்கம் ராஜாக்கு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்போ இந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்க, யாரையும் என்னை காப்பாற்ற முடியாது, உதவி. அது இந்த கேட்ல வேலை பார்க்கிறான் மெர்தகாய். மெர்தகாய் எங்க இருக்கிறான்? கேட்ல இருக்கான். அவனுக்கு ஏதாவது பரிசு கொடுத்தீங்களா? இல்ல. அவனுக்கு ஏதாவது சன்மானம் கொடுத்தீங்களா? இல்ல. அவனுக்கு ஏதாவது அவார்டு கொடுத்தீங்களா? இல்ல. சரி, அவனுக்கு ஏதாவது பதவியாவது கொடுத்தீங்களா? இல்ல, ஒண்ணும் கொடுக்கல. அவன் என்ன செய்யான்? இன்னும் கேட்ல தான் வேலை செய்யான். அப்படின்னு உடனே ராஜா இவனுக்கு ஏதாவது செய்யணுமே, இவனுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சு விடிஞ்சு போச்சு. இவன் விடிகிற நேரத்துல யாரு வாழ தெரியுமா? ஆமான் வாழான். ஆமான்ட்டு ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு. இப்ப ஆமான் என்ன சொல்றான்? ஆமானுக்குள்ள ஒரு நினைப்பு, ராஜா யாரை கனப்படுத்துவாரு? நம்மளை தானே கனப்படுத்துவாரு அப்படின்னு ஆமான் என்ன சொல்றானா, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு ராஜாவுடைய குதிரை மேல அவனை ஏத்தணும். அது மட்டும் இல்ல, ராஜா போட்டிருக்க வஸ்திரத்தை அவன் மேல போடணும். அது மட்டுமல்ல, ராஜா வச்சிருக்கிற இந்த பொன்முடியை தூக்கி அந்த மனுஷனுக்கு சுட்டணும். இதெல்லாம் யார் மூலமா செய்யணும்னா, இந்த ராஜ்யத்துல யாரு பெரிய அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க மூலமா செய்யணும். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்துல இருக்க சந்து பொந்து வீதி
பட்டணம் எல்லாம் சுத்தி 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 அந்த மனுஷனை கனப்படுத்த முடியாது கூட்டிட்டு வரணும். அந்த மனுஷனை கூட்டிட்டு வரும்போது ஒருத்தர் முன்னாடி சொல்லிக்கிட்டே போனோம், ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும், ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் சொல்லி ஒருத்தர் கூட்டிட்டே போனோம். சும்மாலாம் இல்ல, தெருவா சந்து சந்தா பொந்து பொந்தா போகணும்னு சொல்லி இந்த ஆமான் ஒரு ஐடியாவை கொடுங்க. ஆமான் என்ன நினைச்சுதான் நம்ம தான். இப்போ ராஜா சொல்றாரு, நீ சொன்னது அத்தனையும் அந்த வாசல்ல அந்த கேட்ல உட்கார்ந்து மொதகாய் அவனுக்கு போய் செய்ய செஞ்சுக்கிட்டு இந்த கூவுற வேலை ஒண்ணு இருக்குல்ல, அந்த கூவுற வேலையை நீயே செய்ய. என் தேவனுடைய பார்வை உங்க மேல இருக்குமா இருந்தா எந்த இடத்துல எந்த மனுஷன் உங்களை கனவீனப்படுத்தணும் நினைக்கிறாரோ அந்த இடத்துல என் தேவன் எல்லாருக்கும் மேலாக உங்களை கனப்படுத்த வல்லமை உள்ளவரால் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இப்போ எல்லாம் கொண்டு போட்டு மொர்தெகாய ராஜா குதிரைக்கு மேல தூக்கி வச்சு ராஜாவுடைய அந்த அந்த கிரீடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்றாரு. காலையில இருந்து பட்டணம் எல்லாம் சுத்தி முடிச்சு, தெருவா சுத்தி முடிச்சு, இப்ப வீதி வீதியா சுத்துறாரு. ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் தளர்ந்து போனாரு மனுஷன். காலையில இருந்தே சொல்ல வேண்டியது இருக்கலாம், ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும், ராஜா அப்படி சொல்லி சொல்லி இப்ப சத்தம் கையும் தளர்ந்து காலும் தளர்ந்து இப்ப ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும். அப்படியே மனுஷன் வந்து நூடுல்ஸ் சாவி ராத்திரி கொண்டாடிட்டு போறாரு. ஆமா, காரியம் இப்படி ஆயிட்டு பார்த்துக்க. கொண்டாடி சொல்ற ஒரு வார்த்தை, யூதர்களுடைய தேவன் பயங்கரமானவர், நீ யூதனுக்கு முன்னாடி தோற்றுதான் போகிறது தவிர ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அதனால இந்த யூதனை அழிக்கிறதுக்கு உடனே ஏதாவது ஒண்ணு செய்யணும். உடனே இந்த ஆமான் என்ன பண்றானா, எப்படியாவது இன்னைக்கு ராஜாட்ட பேசி இந்த மொர்தெகாயை தூக்கி என் வீட்டு முன்னாடி தூக்கு மரத்துல மாட்டிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அடுத்த நாள் விருந்து எஸ்தரமா கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு போறான். என்ன ஐடியாவில் போனான், இன்னைக்கு ராஜாட்ட பேசணும். பேசி மொர்தெகாயை என்ன செய்யணும், தூக்கி தூக்கில போடணும் அப்படிங்கிற ஐடியால போ. இப்ப பாருங்க, சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்ற இடத்துல ராஜா கேட்கிறாரு எஸ்தர்ட்ட, ஏமா ராஜ்யத்தின் பாதி மட்டுமானாலும் கேள்வி நான் உனக்கு தருகிறேன். உடனே எஸ்தர் அம்மா சொல்றாங்க, ஐயா நாங்க ஒரு யூத குலம், எங்க குலத்துக்கு விரோதமா ஒரு சதி மோசம் பண்ணி குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தேதியில எங்க குடும்பத்தை, எங்களுடைய கோத்திரத்தை, எங்களுடைய இனத்தை, எங்களுடைய யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி ஒரு வகை தேடிட்டாரு. அதனால ராஜாவுடைய பேருக்கும் பெரிய கெட்ட பெயர் வந்ததுன்னு உடனே ராஜா கோவம் வந்துச்சு. யார் அந்த மனுஷன்? நம்ம அதோட சொன்னாங்க, நீர் இன்னைக்கு கனப்படுத்த அந்த மொர்தெகாயும் கூட கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட யூத குலத்தாகிய என்னையும் கொண்டுருவாங்கன்னு உடனே ராஜா கேட்கிறாரு, யார் அந்த மனுஷன்? உடனே ஆமான் பக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம சொல்றாங்க வேற யாரும் இல்லை, இந்த ஆமான் தான். இப்ப ராஜாக்கு கோவம் வந்துருச்சு. ராஜா என்ன பண்றாரு, எழுந்து என்னடா பண்றது, இவன் யாரு, பிரதான மந்திரி, இவனுக்கு எடுத்து கௌத்தனை டக்குனு வாள் எடுத்து வெட்ட முடியாது இல்ல, என்னடா பண்ணலான்னு வெளியே வந்து அங்கிங்க நடக்கிறாரு, ஆலோசிக்கிறாரு, இவனுக்கு என்னடா செய்யலான்னு யோசிக்கிறாரு. இது கடையில இந்த முட்டா போய் ஆமான் என்ன செஞ்சா தெரியுமா, நேர இந்த அம்மா பெட்ரூமுக்கு போறாங்க. நேர இந்த அம்மா பின்னாடியே பெட்ரூம்ல போய் இந்த அம்மா படுத்த இந்த படுக்கைக்கு மேல ஏறி உட்கார்ந்து இந்த அம்மாக்கு காலில் விழுந்து, இந்த சூழ்நிலையில ராஜா மறுபடியும் உள்ள வராது. என்னடா இது, நானே என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் போய் பெட்ரூம்குள்ள நுழைஞ்சு என் மனைவி ராணி படுத்திருக்க படுக்கைக்கு மேல ஏறி விடக்கூடாது. உடனே அந்த மந்திரி கூப்பிட்டாரு, இங்க வாங்க வா, இவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்ப அவன் சொன்னான், மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. உடனே ராஜா சொன்னாரு, இவனை தூக்கி போடு தூக்கல, அந்த தூக்கு மரத்துல இந்த அவமானம் தூக்கி போடு. நல்லா கவனிங்க, எவனாவது வந்து உங்களுக்கு கலக்கம் உண்டாக்கணும்னு எச்சரிக்கான்னு வைங்களேன், எவனாவது வந்து உங்களை அழிக்கணும்னு எச்சரிக்கான்னு வைங்களேன்,
அவன் அழிக்கிறது வரைக்கும், உனக்கு சமாதானத்தை தருகிறது வரைக்கும், உனக்கு சந்தோஷத்தை தருகிறது வரைக்கும் என் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த ஒட்டுமொத்த யூத ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக இந்த அகாஸ்வேல் ராஜாவுடைய தூக்கத்தை என் தேவன் கெடுத்தார். இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சுகமான நித்திரையை தரதுக்காக என் தேவன் என்ன வேணாலும் செய்வார். யாருக்கு தூக்கத்தை வேணாலும் கெடுப்பாரு, யார் வேணாலும் தட்டி எழுப்புவாரு. ஒன்ன சமாதானமா வைக்க, உன்னை சந்தோஷமா வைக்க, உன்னை மகிழ்ச்சியா வைக்க, உனக்கு நிறைவானதை செய்ய, உனக்கு நல்ல தூக்கத்தை தர. ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் தூக்கம் இல்லாம தவிச்சாங்க. ஆனா ஒரு ராஜாக்கு தூக்கத்தை கெடுத்து ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை என் தேவன் சுகமாய் தூங்க வைத்தாரு. அதே போல உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவதா இருக்கிறார். அதே போல அவர் உங்களுக்கு செய்ய வல்லம். அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பிரயாசப்பட்டு, நீங்க அபியாசப்பட்டு, நீங்க தண்டு வலிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, வெறுமையா இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் நிறைவாக போகுது, அதெல்லாம் நிறைவாக போகுது. என் தேவன் உங்களுக்கு நிறைவை கட்டளையிடும்படியாக அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்க அபியாசம் வீணா போகாது.